ஸோ, மெனி பேஷண்ட்ஸ்க்கு வந்து காப்பர் டீ இல்லன்னா ஐயுசிடி அப்படிங்கிறத பத்தி நெறைய அவேர்னஸ் இருக்கிறதில்ல. ஆக்சுவலி பார்த்தோம்னா, ஐயுசிடி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அன் இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ், விச் இஸ் அன் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். ஸோ, ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஒன் டைம் டிவைஸ். அதாவது இட் வில் பி அ காப்பர் கண்டெய்னிங் ஒரு டீ ஷேப்டு டிவைஸ். யூட்ரஸ்க்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு டைமும் நம்ம வி கால் இட் நான் காய்டல் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு டைம் வென் யூ ஹேவ் கான்டாக்ட், யூ நீட் நாட் வொரி அபவுட் கான்ட்ரசெப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இது இருக்கிறதுனால, இட்ஸ் அ ரியலி நைஸ் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். யாருக்கெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியில கான்ட்ரசெப்ஷன்னு நம்ம பேசினாலே ஒன்லி ஆஃப்டர் டெலிவரி அது மட்டும் தான் நம்ம சொல்றோம். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வெஸ்டர்ன் சொசைட்டீஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது, ஈவன் நவ் இன் அவர் சொசைட்டி, இட் இஸ் ஸ்டார்ட்டட் ஃப்ரம் நாட் வாண்டிங் டு ஹேவ் அன் அன்வான்டட் பிரெக்னன்சி. ஸோ லேட் அடாலசென்ட் இல்லைன்னா ஏர்லி அடல்ட் ஏஜ் குரூப்ல கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சில பேருக்கு வந்து டேபு டாபிக்காக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம் கேட்கறதுக்கு. பட் திஸ் இஸ் அ வெரி நைஸ் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் ஆஸ் வி செட் ஏர்லியர். ஸோ யாருக்கெல்லாம் வைக்கக்கூடாது? அதாவது கான்ட்ராடிக்ஷன்ஸ் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி பிரெக்னன்சி வந்து பிரெக்னன்சி ஸ்டேட் ஆர் வென் யூ ஆர் சஸ்பெக்டிங் பிரெக்னன்சி, யூ கேனாட் ஹேவ் அ இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ். இல்ல தேர் ஆர் ரிலேட்டிவ் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் லைக் ரொம்ப ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கு. அந்த டைம்ல வைக்கணும்னா கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா இது வச்சு உங்களுக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ் உங்களோட சைக்கிள்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்ல மோஸ்ட்லி இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் சொல்லுவோம். அதாவது இன் பிட்வீன் பீரியட்ஸ் ஸ்பாட்டிங்கோ இல்ல ப்ளீடிங்கோ வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு காப்பர் டீ வச்சதுக்கப்புறம். ஆஸ் வி செட் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற டைம் வந்து எப்போன்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் டெலிவரி. அதாவது போஸ்ட்பார்ட்டமா தான் நம்ம மெனி மதர்ஸ் வந்து இத சூஸ் பண்றாங்க. அண்ட் கவர்மெண்ட் செட்டப்லலாம் பார்த்தா இது நெறைய என்கரேஜ் பண்றது கூட உண்டு. ஸோ காப்பர் டீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் ஒரு காப்பர் கண்டெய்னிங் ஒரு டீ ஷேப்டு டிவைஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் டிவைஸ் இஸ் கால்ட் அ காப்பர் டீ 375 அப்படின்னு சொல்றது. இந்த 375 அப்படிங்கிறது என்னன்னா, காப்பரோட சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது இந்த ஸ்டெம் ஆஃப் த காப்பர் டீல இருக்கிற காப்பர் மெட்டலோட சர்ஃபேஸ் ஏரியாவ தான் நம்ம 375ன்னு சொல்றோம். ஸோ ஒரு காப்பர் டீயோட லைஃப் டைம் பார்த்தோம்னா 3லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர் ஆர் ஆல்சோ காப்பர் டீஸ் விச் கேன் பி யூஸ்ட் அப் டில் 10 இயர்ஸ். இதுக்கும் அந்த இன்னொரு கான்ட்ரசெப்டிவ் டிவைஸ் நம்ம மெரினான்னு மோஸ்டா நம்ம யூஸ் பண்றதுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஜஸ்ட் காப்பர் மட்டும்தான் இருக்கும். வேறஸ் அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் கண்டெய்னிங் ஆர் லிவனோஜெஸ்ட்ரால் கண்டெய்னிங் இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ்ல வந்து ஒரு சேம்பர் மாரி இருக்கும். அதிலிருந்து ஒரு ட்ரக் வந்து எவ்ரிடே எல்யூட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து டிஃபரண்ட் பர்ப்பஸஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்லயும் யூஸ் பண்றோம். அண்ட் கான்ட்ரசெப்டிவ் எஃபெக்ட்லயும் நம்ம யூஸ் பண்றோம். பட் இந்த காப்பர் டீ கண்டெய்னிங் டிவைஸ் இஸ் மோர் சீப்பர். இட் இஸ் ஈஸிலி அவைலபிள். இட் இஸ் வெரி ஈஸி டூ ஈவன் இன்சர்ட். ஸோ மிரினா மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இல்லாம இது ஈஸியாவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பல்லாம் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? அப்பார்ட் ஃப்ரம் ஆஃப்டர் டெலிவரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அன் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன். அதாவது ஆஃப்டர் ஹேவிங் அ கான்டாக்ட் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் பிரெக்னன்ட் அப்படின்னா, நம்ம மேஜரா நெறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இந்த எமர்ஜென்சி பில்ஸ் இல்லைன்னா பில்ஸ் கேட்குறாங்க. விச் இஸ் நாட் மச் அவைலபிள் இன் த மார்க்கெட் வித்தவுட் அ பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி காப்பர் டீ கூட நீங்க போட்டுக்கிட்டா, ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட் இஸ் அ காய்டல் இண்டிபெண்டன்ட் மெத்தட். So that ஒரு time when you have contact, you need not worry about having a contraception. Apart from other contraceptions like condom or anything where you're not very comfortable, this can be a very nice method of contraception. அது தவிர பார்த்தோம், இதனால என்னென்ன மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு இத பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து அவங்க உடம்பு வைக்கிறது, ஒபீஸ் ஆகுறதெல்லாம் காப்பர் டீனால அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிறாங்க. விச் இஸ் டோட்டலி நாட் ட்ரூ. ரொம்ப நாளா ஒரு அடி வயிறு வலி இருக்கு, இல்லைன்னா கிரானிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. அது வந்து காப்பர் டீனால சம்டைம்ஸ் ஏற்படலாம். ஸோ பிகாஸ் சில பேர் வந்து தே வில் பி மோர் ப்ரோன் ஃபார் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து காப்பர் டீ கேன் பி அ ரீசன். ஸோ அப்போ வந்து வி ஹேவ் டு ரிமூவ் இட்.
அதர்வைஸ் காப்பர் வந்து மைக்ரேட் ஆகி வயிறுக்குள்ள போயிரும். இல்ல இட் வில் காஸ் அ லாட் ஆஃப் பேக் பெயின், இட் வில் காஸ் வெயிட் கெயின். அதெல்லாம் வந்து டோட்டலா மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ். பட் காப்பர் பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டு பி செக்ட் after the initial month where you have gotten a copper T. So first month நீங்க இந்த month வந்து preferably it is inserted after your period date, that is on the 3rd day or the 4th day. ஏன்னா அப்பதான் உங்களோட கர்ப்பப்பை வாய் வந்து tends to be open and it is very easier to insert the copper T. So அதனால when we get it inserted on the 3rd or the 4th day, we usually advise the patient to come and get it checked the next subsequent cycle. ஸோ அதாவது அடுத்த நெக்ஸ்ட் பீரியட் வரும்போது காப்பர் வந்து பொசிஷன்ல தான் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்க சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா யூஸ்வலி இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல எக்ஸ்பல்ஷன் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். அதாவது தானா வெளியே வந்துக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்களே கூட அதை செக் பண்ணிக்கலாம். லைக் ஆஃப்டர் கெட்டிங் இன்சர்டட் அதில் வந்து ஒரு ஸ்மால் த்ரெட் ஒரு 3 to 4 சென்டிமீட்டர்ஸ் ஆக்சுவலி த்ரெட்ஸ் வந்து அதை வெளியே விடுவாங்க. ஸோ தட் இட் எனேபிள்ஸ் ஃபர்தராக நமக்கு அந்த காப்பர்ட்டியை எடுக்கும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த த்ரெட்டு. பட் அதை வந்து நம்மளே செல்ஃபாக கூட செக் பண்ணிக்க முடியும் அந்த பொசிஷனில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்கு. Sometimes when you don't feel the thread or when you feel the stem of the copper T, you should visit your gynecologist and always get it checked. Because a misplaced copper T is not very great thing. ஸோ சம்டைம்ஸ் மிஸ்பிளேஸ்ட் காப்பர்ட்டினால ப்ரெக்னன்சிஸ் கூட வர்றது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அன்காமன் டு கெட் ப்ரெக்னென்ட் வித் த காப்பர்ட்டி, பட் த ஃபெயிலியர் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ். யூஸ்வலி கான்ட்ரசெப்ஷன் எந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தடுக்குமே ஒரு ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்கும். ஸோ காப்பர்ட்டிக்கு யூஸ்வலி இட் இஸ் லெஸ் தென் 1 in 100 women yearsன்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் த ஃபெயிலியர் ரேட் இஸ் வெரி லெஸ் வென் இட் இஸ் ப்ராப்பர்லி இன்சர்டட் அப்படின்னு அர்த்தம். So otherwise, copper T also can be got even immediately after delivery. அதை வந்து நம்ம postpartal IUCD அப்படின்னு சொல்லுவோம். ஸோ immediately within 2 days after delivering your baby கூட நம்ம காப்பர் T வைக்கிறது உண்டு. யூஸ்வலி இது வந்து கவர்மெண்ட்ஸில் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்பல்ஷன் ரேட்ஸ், அதாவது அது வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஐ திங்க் நம்மளோட விமென்க்கு வந்து they should get more awareness about the IUCD and the copper T, and they should use it as a method of contraception, and they should believe in themselves, and they should be motivated enough to learn more about this contraceptive method and use it as a proper method. Thank you.